சிம்பு மட்டும் ஒழுங்காக இருந்திருந்தா இந்நேரம் வந்து விஜய்லாம் இப்படி வந்திருக்க முடியுமா? முதல்ல விஜய் வந்து ஒரு பெரிய ஸ்டாராக இருக்க முடியாது, சிம்பு மட்டும் ஒழுங்காக இருந்தா அப்படின்னு பளிச்சுன்னு சொன்னாருங்க. விஜய் வந்து 8 வயசில் நடிக்க ஆரம்பிச்சிடலாம், 10 வயசில் நடிக்க ஆரம்பிச்சிடலாம், 12 வயசில் நடிக்க ஆரம்பிச்சிடலாம். சிம்புலாம் வந்து பார்த்தோன்னா கை குழந்தையாக இருக்கும்போதே நடிக்க ஆரம்பித்தவர். சிம்பு படத்தில் பாடல்கள் வந்து தேர்வு செய்கிறதுல வந்து சிம்பு கில்லாடி. அவருடைய படத்தில் வர பாடல்கள் பாருங்கள், இந்த ரொம்ப மோசமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆபாசமான அந்த வரிகள் இருக்காது. ஒரு 3 குரங்குகளை உட்கார வச்சு ஆகா ஓஹோ. ஆனால் அந்த 3 குரங்குகளுக்கு ஒருத்தனுக்கு வந்து இவன் ஆப்படிச்சான்னு வச்சுங்க, யார்? சிம்பு. மறக்க முடியாத ஆப்பது, இரட்டு அறையில் முரட்டு குத்து. இது சாதாரண குத்துலாம் கிடையாது இது. ஆனால் குத்துனா ஒரு குத்து, வாழ்க்கை அவன் மறக்கவே முடியாது. அந்த புறம் அந்த சிம்புவுக்கு வந்து டிஆர் வந்து ஒழுக்கத்தை சொல்லித்தரணும். அது அந்த சிம்பு வேறடா. அந்த சிம்பு கூட பார்த்தீங்கன்னா யாரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் கெட்டு போய் யாரையும் வந்து கெடுத்துடல, யாருடைய வாழ்க்கையை வந்து சூறாயிடல, இல்லை யார் குடும்பத்தையும் கெடுத்துடல. என் பொண்ணு கூட நான் இருக்கணும், அதுக்காக இந்த உலகத்தையே எதுக்க சொன்னாலும் எதிர்த்து நின்று ஜெயிப்பேன். ஆடுகளம் சினிமா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பேச போகிறோம். ஊர் முழுக்க இதான் பேச்சு. என்னென்னா, ஒரு தற்குறி கும்பல் வந்து நாட்டை ஆள்வதற்கு ஆசைப்படுகிறது. அந்த தற்குறி கும்பல் யார் அப்படின்னா பளிச்சுன்னு சொல்லிடலாம், விஜய் தான் தலைமை தற்குறி. இந்த தொண்டர்கள்ன்ற பேரில், ரசிகர்கள்ன்ற பேரில் ஒரு ஜோம்பிஸ் கூட்டம் இருக்குது. அதுங்க தான் வந்து எல்லாம் சேர்ந்து அடுத்த முதலமைச்சர் வந்து விஜய் தான், எங்கள் தலைவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து என்னென்னா, ஒருத்தர் மேலே மிகப்பெரிய கோபம் வருது. அவர் யாருன்றதை நான் முதல்ல சொல்லிடுறேன். சிம்பு மேலே தான் எனக்கு கோபமாக இருக்குது. சமீபத்தில் கூட ஒரு காணொலி வந்து போயிட்டுருக்கும்போது என் மனசில் இருக்கிறத பட்டுன்னு பளிச்சுன்னு சொன்னார் பிரவீன் காந்தி. என்ன சொன்னார்னா, பிரவீன் காந்தி பேசும்போது ஒரு ஆவேசமாக பேசுகிறாரு. அவர் விஜய் ஆதரித்து பேசுகிறவர் தான். ஆனால் அன்றைக்கி ஏதோ தெரியல, அவருக்கு என்ன மூடோ என்ன தெரியல, இல்லை வந்து ரஜினிகாந்த் அவர்கள் குறித்து ஆதவர்ஜனா சொன்ன கருத்தை மையப்படுத்தி அவர் பேசும்போது என்ன சொல்லிட்டாரு, விஜய் வந்து கடுமையாக சார ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு பிறகு என்ன சொன்னார்னா, ஒரு கட்டத்தில் என்ன சொன்னார், அந்த ஃப்ளோவில் பேசும்போது சிம்பு மட்டும் ஒழுங்காக இருந்திருந்தா இந்நேரம் வந்து விஜய்லாம் இப்படி வந்திருக்க முடியுமா? முதல்ல விஜய் வந்து ஒரு பெரிய ஸ்டாராக இருக்க முடியாது, சிம்பு மட்டும் ஒழுங்காக இருந்தா அப்படின்னு பளிச்சுன்னு சொன்னாருங்க. உள்ளபடியே என் மனசு அன்றைக்கி தான் அப்படியே ரொம்ப குளிர்ந்துருச்சு. ஏன்னா நான் என்ன சொல்லணும்னு நினச்சனோ அதை வந்து அவர் சொல்லிட்டாரு. நான் ஏற்கனவே சில இடங்களில் நான் பேசி இருக்கிறேன். அதை அந்த கருத்தை ஒருவர் அவர் உள்வாங்கினாரா, இல்லை அவர் சினிமாவில் இயக்குனர்ன்றதுனால கூட அவருக்கு தெரிய வந்திருக்கும். உள்ளபடியே பார்த்திங்கன்னா இன்றைக்கி விஜய் வந்து இந்த நிலைக்கு எட்டினதுக்கு காரணமே என்னென்னா, சிம்பு செய்த என்ன சொல்லியிருக்கேன்னா, ஒரு வகையான தவறுன்னு சொல்ல மாட்டேன், குற்றம்னு சொல்ல மாட்டேன், ஒரு அட்டென்ஷன் குறைவு அல்லது வந்து ஒரு பிழை அப்படின்னு நாகரிகமாகவே நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா சிம்பு என் தம்பி. அதே சமயத்தில் வந்து யார் தப்புனாலும் தப்புன்னு சொல்லிவிடுவேன். பட் இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, காலம் கடந்து சிம்புவை உணர்ந்த பிறகு தான் இன்றைக்கி வந்து சினிமாவில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இன்றைக்கே இருக்கிறாரு. எனக்கு சந்தோஷமாக இருக்குது. சில விளம்பர படங்கள் பதாகையெல்லாம் நான் பார்க்கும்போது, இந்த நகை சம்மந்தமான ஒரு விளம்பரம் கூட நேற்று கூட ஒரு பிரிட்ஜில் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது பார்த்தேன். உள்ளபடியே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஒரு பொறுப்பான ஒரு நடிகனா அப்படி விளம்பர படத்தில் நடிக்கிறதுலாம் எனக்கு உடன்பாடு கிடையாது, இப்போது நான் சொல்லிடுறேன். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பொறுப்பாக ஒரு ப்ரொஃபஷனலாக ஏதோ இருக்கிறாரு, ஆக்டிவாக இருக்கிறாருன்றது எனக்கு சந்தோஷம். ஒன்று சிம்புக்கிட்ட அரசன் படத்தை நம்ம பெரிய அளவில் நம்ம எதிர்பார்க்குறோம், அதெல்லாம் ஒரு பக்கம் பேசுவோம். இப்போது என்னென்னு கேட்டால், பிரவீன் காந்தி அவர்கள் சொன்னது உண்மைதானா? அது உள்ளபடியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிம்பு தான் காரணமாக விஜயோட இந்த நிலைமைக்குன்னா உண்மைதான். ஏன்னா சிம்பு அவர்கள் வந்து விஜய் வந்து 8 வயசில் நடிக்க ஆரம்பிச்சிடலாம், 10 வயசில் நடிக்க ஆரம்பிச்சிடலாம், 12 வயசில் நடிக்க ஆரம்பிச்சிடலாம். சிம்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா கை குழந்தையாக இருக்கும்போதே நடிக்க ஆரம்பித்தவர், தவழும் போதே நடிக்க ஆரம்பித்தவர், சினிமாவில் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறாரு. இப்படி நம்ம சொல்ல முடியும். முழுக்க சிம்பு வந்து மழலைன்றது வந்து கேட்டால் குழந்தை பருவம், கை குழந்தை பருவத்திலே அவர் நடிக்க ஆரம்பித்தார். முட்டி போட்டு எழுந்து நிற்கிற தவழ்ந்து வரக்கூடிய வயசுலேயே. அப்படி இருக்கும்போது சீனியர்னு பார்த்திங்கன்னா கூட வயதில் ஒன்றா மூத்தவராக இருக்கலாம். பட் அந்த இளம் பருவம்னு பார்த்திங்கன்னா வந்து
சிம்பு வந்து குழந்தை பருவத்திலேருந்து நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. சரி, அதுக்கு அடுத்த பிறகு திறமைன்னு பார்த்தீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா சிம்பு மாதிரி டான்ஸ் ஆட முடியுமா? சிம்பு மாதிரி தமிழ்நாட்டில் இல்லை, இந்த சொல்லுவாங்கள்ல பாலிவுட், மல்லுவுட், சாண்டல்வுட், டோலிவுட், இப்படி எந்த வுட்டுமே நான் எல்லா வுட்டையும் சேர்த்து சொல்ல கேட்டேன்னா இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா சிம்பு மாதிரியான ஒரு ஸ்டெப் வைக்க முடியும். நான் ஒரு சீன் போடுறேன் பாருங்கள். அந்த மாதிரி காட்சிலாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு யாரும் வைக்கவே முடியாது. சிம்பு மாதிரி ஒருத்தர் டான்ஸ் ஆடுறதுக்கு இனிமேல் ஒன்றா பிறந்து வரணும். அந்த அளவுக்கு வந்து டான்ஸர் அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த மாதிரி ஸ்டெப்லாம் வேறு யாரும் வைக்க முடியாது. இந்த விஜய்லாம் வைக்கவே முடியாது. ஆனால் என்ன ஒரு செட்பேக் சினிமாவில் இத்தனைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பலம் பொருந்திய வந்து ஒரு அப்பா இருந்தாலும் கூட சிம்புவோட தனிப்பட்ட காரணங்கள் நடவடிக்கைகள்னால வந்து இந்த இடைவெளிகள் நிறைய விழுந்துருச்சு. ஆனால் உள்ளபடியே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து விஜய் வந்து இந்த பொசிஷன் வரதுக்கு காரணம் சிம்புவோட வீழ்ச்சி, விஜயோட எழுச்சி. சிம்புவோட வீழ்ச்சி, இன்னொரு தடவை சொல்கிறேன், சிம்புவோட வீழ்ச்சி அதாவது இடைப்பட்ட காலத்தில் ஏற்பட்ட வீழ்ச்சி, இப்போ வீழ்ச்சி இல்லை, சரிங்களா? இப்போ வந்து எழுச்சி தான். ஆனால் இடைப்பட்ட காலத்தில் வந்து சிம்புவோட வீழ்ச்சி தான் இந்த விஜயோட எழுச்சிக்கு காரணம். அதனால் எனக்கு வந்து மனசில் பட்டதை சொல்லிவிடுவேன். சமீபத்தில் சிம்பு கூட வந்து நான் கேட்டால் வந்து இந்த ஜனநாயகன் படம் குறித்து வந்து கருத்து சொன்னதெல்லாம் எனக்கு உடன்பாடே இல்லை. இது சிம்புக்கு தேவையில்லாதது. அது அவர் கருத்து சுதந்திரம் இருக்குது, அவர் சொல்லலாம், அவருக்கு உரிமை இருக்குது. பட் எனக்கு வந்து என்னன்னா இதில் எதுக்கு இவனுக்கு போய் இதெல்லாம் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கணும்? இவெல்லாம் வந்து நல்லவனா, அடுத்தவனை கவிழ்த்து வரக்கூடியவன் தானே. ரஜினிகாந்த் அவர்கள் படம் வந்து ஃபெயிலியர் ஆனால கேக் வெட்டி கொண்டாடினவன். அப்புறம் இவனுக்கெல்லாம் போயிட்டு ஒரு கஷ்ட காலத்தை இது சிம்புவோட தனிப்பட்ட ஒரு என்ன சொல்கிற ஒரு மனிதநேய நடவடிக்கையாக இருக்கலாம், விஜய்க்கு வந்து ஆறுதலாக ஒரு வார்த்தை சொல்கிறதுன்னு. ஆனாலும் கூட இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கும்போது சிம்பு இதை பேசியிருக்கக்கூடாது. எதுக்கு சப்போர்ட் பண்ண? எனக்கு பின்னாடி அரசியல் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாமல் நம்ம கஷ்டம்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த விஜய் வரப்போகிறேன். நான் யார் கஷ்டத்துக்கும் வராதவன், சொந்த பொண்டாட்டி பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா துரோகம் பண்ணவன், அதில் வேறு இப்போ சமீபத்தில் கடன் வேறு கொடுத்துன்னு வேறு லிஸ்ட்டை போட்டிருக்கிறான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பு தன்னுடைய இமேஜை வந்து இழந்துடக்கூடாது, டேமேஜ் பண்ணிக்கூடாது அப்படின்றதுல ஒரு அக்கறையின் பால் தான் நான் சொல்கிறேன். இதில் தலையிட வேண்டிய அவசியமே இல்லை. சிம்பு விஜய் விஷயத்தில் தலையிட வேண்டிய அவசியம். ஆனால் வந்து அவர் கருத்தை சொல்கிறார், அவர் கருத்துரிமை இருக்குது, நான் அதை பற்றி எதுவும் சொல்லவே இல்லை. ஆனால் ஒரு பொதுவான கருத்தாக இந்த இடத்துல நான் வைக்கிறேன், சிம்பு மாதிரி டான்ஸ் ஆடுறதுக்கு இங்கே யாரும் கிடையாது. அதுக்கு பிறகு பாடல்கள் பார்த்தீங்கன்னா கூட அது வந்து யுவனுடைய பாடலாக இருக்கட்டும், ஏஆர் ரஹ்மான் படம் இருக்கட்டும், சிம்பு படத்தில் பாடல்கள் வந்து தேர்வு செய்கிறதுல வந்து சிம்பு கில்லாடி. அவருடைய படத்தில் வர பாடல்கள் பாருங்கள், இந்த ரொம்ப மோசமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆபாசமான அந்த வரிகள் இருக்காது, புரியுதுங்களா? அப்படியே நம்ம மேலோட்டம் போயிருக்கிற இந்த டபுள் அர்த்த மீனிங்கு அது மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. பாடல்கள் ரைமிங்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த வரிகள் எல்லாமே. ஸோ இந்த இடத்துல வந்து அது குத்துப்பாட்டாக கூட இருக்கட்டும், நீங்கள் சொல்லலாம் ஐயோ குத்துப்பாட்டு பாரு, குத்துப்பாட்டாக இருந்தாலும் சரி, அது மெலோடி சாங் எதுவாக இருந்தாலும் அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆபாசமாக ரெட்டை அர்த்தம்லாம் இருக்காது. இவங்க வந்து லோக்கலாக இருக்குன்றான், விஜய் வந்து லோக்கலாக இருக்கும். ஏன் இன்றைக்கி எல்லாமே இந்த கட்சியில் லோக்கலாக இருக்கிறானுங்க, எல்லாம் தற்கொலைகளாக இருக்குது? ஏன் காரணம்? அவன் வளர்த்தெடுத்த லட்சணம் அப்படி, அவ்வளோதான். ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல நான் என்னுடைய கருத்தை நான் பதிவு பண்ணுறேன். சிம்பு வந்து இன்றைக்கி இதை வேணால் சொல்லிடலாம், இந்த ஒரு தற்கொலை கூட்டம் உருவாகிறதுக்கு காரணம் யார்? நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, இதுக்கு காரணம் சிம்பு தான் காரணம். இந்த தற்கொலை கூட்டம் நாளைக்கு தமிழ்நாட்டை நாசமாக்குனா அதுக்கு காரணம் யார்? சிம்பு தான் காரணம். காரணம் என்னென்னா சிம்பு கொடுத்த அந்த இடைவெளி இவனை வந்து தன்னை டெவலப் பண்ணிக்கிட்டான். ஒரு பக்கம் அவர் கேப் கொடுக்குறாரு, யார்? தலை. இன்னொரு பக்கம் வந்து சிம்புவும் வந்து ஒரு கேப் கொடுக்கும்போது அந்த கேப்பில் வந்து தன்னை பெரிய ஸ்டாண்ட் பண்ணி நிறுத்தினா மீதி இருக்கவங்களாம் காலி பண்ணிட்டானுங்க. இந்த ஸ்ரீகாந்த் அவன் வந்தவன் போனவன் அவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓரங்கட்டாங்க. அது தெரியும், அவன் கை வந்த கலை, இவனுக்கு ஓரங்கட்டுறதுக்கு என்னன்றது கை வந்த கலை. அப்போ இவனை வந்து பார்த்திங்கன்னா பெருசாக பிராண்டாக க்ரியேட் பண்ணிக்கிறான், அவ்வளோதானே தவிர இன்றைக்கும் வந்து சிம்புக்கு இருக்கிற அந்த ஃபேன் பேஸ் வேறு லெவல். அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணாமல் விட்டது வந்து இப்போ வந்து எப்படி இருக்கிறானுங்க பாருங்கள். இதுக்குன்னே ஆளுங்களை ரெடி பண்ணி அந்த செய்யணும்னு நான் சொல்லலை. அதாவது ஒன்றை வந்து நாளாக்கி சொல்கிறது, அடுத்தவங்களை காலி பண்ணுறது, அதெல்லாம் தப்பான நடவடிக்கை. ஒரு விர்ச்சுவல் வாரியர்ஸ் வச்சுக்கிட்டு
எப்படி சொந்த பொண்ணுட்டு ஐட்டம்னு போட்டான்னு பாருங்கள். அந்த மாதிரி அது இல்லை, அதெல்லாம் தவறான நடவடிக்கை. ஆனால் ப்ரொமோட் பண்ணுறதுக்குன்னு ஒரு கூட்டத்தை வச்சு அந்த வேலை இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு தொழில் இன்றைக்கி உத்தி ஆகிடுச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3 குரங்குகளை உட்கார வச்சு ஆகா ஓஹோ. ஆனால் அந்த 3 குரங்குகளுக்கு ஒருத்தனுக்கு வந்து இவன் ஆப்படிச்சான்னு வச்சுங்க, யார் சிம்பு, மறக்க முடியாத ஆப்பது. 2 அறையில் முரட்டு குத்து, இது சாதாரண குத்துலாம் கிடையாது இது. ஆனால் குத்துனா ஒரு குத்து வாழ்க்கை மறக்கவே முடியாது. அந்த புறம் அந்த மாதிரி ஒரு குத்து குத்துனான்னு வச்சுங்களேன். ஆனால் அதுக்கப்புறம் இந்த டேமேஜ் பண்ணுறது, இந்த நடிகைகளோட இணைத்து பேசுகிறது, இதெல்லாம் வந்து போட்டு ஒரு ஃபீமேல் ஆடியன்ஸ் பற்றியில் ஒரு நெகட்டிவான ஒரு இதை க்ரியேட் பண்ணி விட்டுட்டு தான் இவனுக்கு டெவலப் ஆனது. இதெல்லாம் நடந்தது இடையில். அதாவது பெண்கள் குறித்து பேசி வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் இவ்வளோ ஏமாற்றினாங்க. ஆனால் இவருன்னு பெண்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்றணும், நடிகைகளை ஏமாற்றின மாதிரி நியாயமாக நடிகைகள் தான் ஏமாற்றிருக்கிறாங்க வந்து சிம்பு. அதை பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன், சரிங்களா? அதனால் ஒரு நெகட்டிவாக வந்து ஒரு ஃப்ரேம் பண்ணி சிம்புவை வந்து காலி பண்ணதும் இந்த விஜய் டீம் தான். இல்லைன்னு ஒன்றா சொல்லிடலாம், ஈஸியாக இன்றைக்கி சொல்லிடலாம். ஆனால் இவங்க எல்லாரையும் இவங்க வந்து ஒரு அதாவது கீழே விழும்போது தூக்கி விடணும். ஆனால் தூக்கி விட மாட்டாங்க, அப்படி போட்டு மிதிப்பானுங்க. அப்படியெல்லாம் இந்த 3 குரங்குகளை வச்சு பேசின நபர் தான். இப்போ இதுக்கு முன்னாடி கூட ஒரு நாள் பேசும்போது பார்க்குறேன் கேட்டால் வந்து சிம்புவுக்கு வந்து டிஆர் வந்து ஒழுக்கத்தை சொல்லித்தரணும். அது அந்த சிம்பு வேறடா. அந்த சிம்பு கூட பார்த்தீங்கன்னா யாரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் கெட்டு போய் யாரையும் வந்து கெடுத்துடல, யாருடைய வாழ்க்கையை வந்து சூறாடையில் இல்லை யார் குடும்பத்தையும் கெடுத்துடல. அதையும் நம்ம சொல்லணும் இந்த இடத்துல. தன்னைத்தானே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 அறைக்குள் வந்து ஒரு முடக்கிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. அது கடந்த காலத்தில் வந்து இப்போ அதிலெல்லாம் மீண்டு எழுந்து வந்து இன்றைக்கி வந்து அரசனாக இன்றைக்கி வந்து மாறிட்டு இருக்கிறாருன்றது தான் உண்மை. எதுக்காக இந்த காணொளி நான் போட்டேன்னா, அவர் பிரவீன் காந்தி சொன்ன ஒரு விஷயம் குறித்து எனக்கு சில பேர் அந்த காணொளி அனுப்பிச்சுட்டாங்க. அது ஒன்று. விஜயோட இந்த அரசியல் வந்து இந்த மாதிரியான இந்த தற்குறி கும்பல் இது உருவாகிறதுக்குலாம் யார் காரணம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய லிஸ்ட் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த லிஸ்ட்டில் வந்து சிம்புவும் கூட காரணமாக இருக்காது. காரணம்னா சிம்பு வந்து தொழிலில் வந்து கவனம் செலுத்தியிருந்தார்னா முழுக்க 100% வந்து தொழிலில் கவனம் செலுத்தியிருந்தால் இன்றைக்கி இந்த விஜய்ன்ற ஒரு நபரே இருந்திருக்க மாட்டார். அப்போ விஜய்னு ஒரு நபர் இல்லைன்னா இந்த தாவேக்கான்ற ஒரு கட்சி இருந்திருக்காது. தாவேக்கான்ற கட்சி வந்து பார்த்திங்கன்னா இல்லாத போது மக்களும் நிம்மதியாக இருந்திருப்பாங்க. இன்றைக்கி இந்த தாவேக்கான்ற கட்சி வந்து பார்த்திங்கன்னா மக்களை வந்து 41 ஆச்சு, அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி ஒரு 6, அதுக்கப்புறம் ஒரு 3, அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் 1, இப்போ ஒரு போலீஸ்காரருடைய இதுக்கு முன்னாடி ஒரு போலீஸ்காரர் ஒருத்தர் இறந்து போயிட்டார். இப்போ ஒரு போலீஸ்காரருடைய கால் வந்து முறிஞ்சிருக்கு. இப்படி வந்து இவ்வளோ மக்கள் கஷ்டம். இவன் ஆட்சி வேறு வந்து ஆண்டானா அன்னைக்கு நிலைமை என்ன ஆகும்? ஸோ இதற்கெல்லாம் காரணம் யார்? இதுக்கு சிம்பு தான் காரணம். ஆமாம், சிம்பு தான் காரணம். சிம்பு வந்து கரெக்டாக இருந்தால் அப்போ இந்த இடத்துல பிரவீன் காந்தி சொன்னதை வேறு வழி இல்லாமல் நம்ம வந்து வழிமொழிகிறோம். அவர் முன்மொழிஞ்சார், வழிமொழிகிறோம். அப்படி தான். மற்றபடி சிம்பு வந்து எனக்கு உள்நோக்கம் இல்லை, எனக்கு நெகட்டிவாக பேசுகிற அந்த நோக்கமும் கிடையாது, இதுவும் இல்லை. மனசில் இருக்கிற வந்து கொட்டணும் இல்லையா, எங்கேயாவது ஒரு இடத்துல கொட்டி தானே ஆகணும். அதெல்லாம் நம்ம இங்கே கொட்டுறோம். ஆனால் இது வந்து சிம்புவோட ரசிகர்கள் எல்லாருடைய மனசில் இருக்கிறது தான் நான் இப்போ நான் கொட்டியிருக்கிறேன். எனிவே அடுத்த கட்டமான ஒரு நல்ல ஒரு அப்டேட்டோடு முடிக்கிறேன். அரசன் படத்தில் அமீர் இருக்கிறாருன்னு பேசினால, அரசன் படத்தில் இன்னொரு அரசன் வராரு. அது யார்? நகைச்சுவை அரசன் யோகி பாபு அரசன் படத்தில் இருக்கிறார். இதுதான் அப்டேட். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.